என்னுடைய வாழ்க்கை இப்படியா வீணாக போக வேண்டும். வருவது வந்தால் வழியில் தங்காது என்று சொல்வார்களே, கரிய துடுக்க காடுகள் விடுகலாம். இந்த விதியை துடுக்க யாரால முடியாத ஆண்டவா. பட்டோம் ஒரு கோடி பாடுபட்டோம் முக்கோடி, எடுத்தெடுத்து முறைத்தால் எனக்கப்பட்ட கஷ்டங்கள் இந்த ஏற்றிலே அடங்காது தாயே. கள்ளச்சில்லமாக ஒரே ஒரு மகனாக அரவானை பெற்றெடுத்து இந்த நாட்டிலே சிறுத்திறப்போடு செல்வாக்கோடு வரலாம். அப்படி என்று மனதார் நினைத்து என் மகனை பெற்றெடுத்து விதியின் வசத்தாலே ஆடி மாசம் 1ஆம் தேதி அமாவாசை என்று அந்த காளியம்மன் கோள் முன்பதாக என் மகனுடைய கைகளை பிடிக்க என் கணவராகப்பட்டவன் பரமான சிறுவரத்தாரே அம்மா. அம்மா ஓடி பிடித்தால் உன் பேர் சொல்லுவேன், தப்பி பிடித்தால் தாய் பேர் சொல்லுவேன். ஏமா வெற்றீங்க? நான் யாருக்கு என்னமா துரோகம் செஞ்சேன்? எவருக்கு நான் என்னமா பாவம் செஞ்சேன்? ஏமா வெற்றீங்க? அப்படி என்று தேம்பி 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 குமரி குமரி அடைந்தான். இந்த கல்வெச்சம் எடுத்த இந்த நாகக்கண்ணியோ ஈவு இறைக்க வல்லாமல் என் மகனுடைய கைகளை பிடிக்க என் கணவராகப்பட்டவர் மகனே ஒரே வெட்டாக விட்டு காளியம்மன் கோவிலின் கணவனை கொடுத்தாரே.
தலைவலி கொடுத்து நேற்றோடு 7 நாள் முடிந்து விட்டது. இந்த 7 நாட்களாக கண்ணன் கிருபையாலே எங்கள் கணவருக்கும் வச்சிருக்கிறது. இன்றோ 8ஆம் நாள் சண்டை. அப்படி பேசிக்கொண்டிருக்கும் தகவலே கண்ணன் கீழே விட்டிருக்கும் அந்த சங்காப்படுது உழுத்துக் கொண்டிருக்கிறது.